அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ட்டு பார்த்தோன்னா நியூட்டனின் விதிகள் பார்த்தோம். நியூட்டனின் இயக்க விதிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு விசைப்படம், தனித்த விசைப்படம் வரையணும்னா அதுக்கான என்னென்ன வழிமுறைகளை நம்ம கையாள வேண்டும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாய்தளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். ஒரு பொருள் சாய்தளத்தில் இயங்கும் போது அதோட இயக்கம் எவ்வாறு அமையும், அது மட்டும் இல்லாமல் அதோட திசைவேகம் எப்படி இருக்கும், அதற்கான அந்த பொருளுக்கான விசைப்படம் எவ்வாறு அமையும், அதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. எம் நிறையுள்ள பொருள் சாய் கோணம் தீட்டா கொண்ட உராய்வற்ற சாய்தளம் ஒன்றில் சறுக்கி செல்கிறது. அப்பொருளின் மீது செயல்படும் விசைகள் பின்வருவனவற்றை தீர்மானிக்கின்றன. ஒரு எம் நிறையுள்ள ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட சாய்கோணத்தில் சாய்தளம் ஒன்றில் சறுக்கி செல்கிறது. அப்படி செல்லும்போது அதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன விசைகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அப்பொருளின் மீது செயல்படும் விசைகள் பின்வருவனவற்றை தீர்மானிக்கின்றன. எதெல்லாம் அது செயல்படக்கூடிய விசைகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருளின் முடுக்கத்தை தீர்மானிக்கின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா பொருள் தரையை அடையும் போது அதன் வேகத்தை தீர்மானிக்கின்றன. அப்போ செயல்படக்கூடிய விசையை பொறுத்து அதோட முடுக்கம் மாறுபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதோட வேகம், தரையை அடையும் போது அது இருக்கக்கூடிய வேகம் மாறுபடுகிறது. பொருளின் மீது செயல்படும் விசைகள். இப்போ என்னென்ன விசைகள் பொருள் மீது செயல்படுகிறது? ஒன்று நமக்கு தெரியும், கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. மற்றொன்று பார்த்திங்கன்னா சாய்தளத்துக்கு செங்குத்தாக பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை. அப்போ ரெண்டு விதமான விசைகள் செயல்படும். ஒன்று பார்த்தோன்னா கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. அடுத்து பார்த்தோன்னா நம்ம மேல் நோக்கி செயல்படக்கூடிய அந்த செங்குத்து விசை. ரெண்டு விதமான விசைகள் இதில் செயல்படும். அப்போ இந்த எம் நிறைவுள்ள பொருள் ஒரு சாய்தளத்தில் தீட்டா கோணத்தில் சறுக்கி செல்கிறது. அப்போ இதோட வேகம் இயக்கம் எவ்வாறு அமையும், அதோட வேகம் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொருளின் தனிப்பொருளின் விசைப்படம் வரைய அப்பொருளை ஒரு புள்ளி நிறையாக கருத வேண்டும். நம்ம அதுக்கான வழிமுறையில் ஏற்கனவே அந்த பொருளை ஒரு புள்ளி நிறையாக கருதணும்னு படித்தோம். அப்போ விசைப்படம் வரையும் போது எப்படி வரையணும், விசைப்படம் பார்த்தா நம்ம இதில் கொடுத்துருக்கு. ஒன்று கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. அடுத்து பார்த்திங்கன்னா செங்குத்து விசை. சாய்தளத்தில் இருக்கனால நமக்கு சற்று கோணம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்ந்து அமைகிறது. இப்போ நேர்கோட்டில் இயங்குவதால் நமக்கு செங்குத்து விசை மேல் நோக்கி செயல்படும். இங்கே சாய்தளத்தில்னால கொஞ்சம் நமக்கு சாய்வாக தான் அந்த விசை செயல்படும். இயக்கம் சாய்தளத்தில் நடைபெறுவதால் சாய்தளத்துக்கு இணையாக உள்ள ஒரு ஆய அச்சினை தேர்வு செய்ய வேண்டும். புவியீர்ப்பு விசை எம்ஜியை 2 கூறுகளாக பிரிக்க வேண்டும். இதில் பார்த்தோன்னா நமக்கு புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை செயல்படுகிறது. அந்த நம்ம அப்போ புவியீர்ப்பு விசை நமக்கு செயல்படக்கூடிய இந்த கீழ் நோக்கி விசையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கிடைத்தள விசை, அடுத்து செங்குத்து. புவியீர்ப்பு விசை 2 கூறுகளாக பிரிக்க வேண்டும். எம்ஜி சைன் தீட்டா சாய்தளத்துக்கு இணையாகவும் எம்ஜி காஸ் தீட்டா சாய்தளத்திற்கு செங்குத்தாகவும் உள்நோக்கி செயல்படுகின்றன. புவியீர்ப்பு விசை சாய்தளத்தின் கீழ் நோக்கிய செங்குத்துடன் ஏற்படுத்தும் கோணம் சாய் கோணத்திற்கு சமம். ஒய் அச்சு திசையில் எவ்விதமான இயக்கமும் முடுக்கமும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது இது நமக்கு எக்ஸ் அச்சுன்னு வச்சுக்கிறோம், இது ஒய் அச்சு. அப்போ நமக்கு இயக்கம் நமக்கு எந்த அச்சில் தான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சில் மட்டும்தான் இயக்கம் இருக்குது, முடுக்கமும் இருக்கும். ஒய் அச்சில் பார்த்தோன்னா எந்த விதமான இயக்கமும் நமக்கு இல்லை. இப்போ ஒய் அச்சில் இயக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சில் மட்டும்தான் இருக்குது. ஒய் அச்சில் எந்த விதமான இயக்கமும் இல்லை, முடுக்கமும் இல்லை. அப்போ ஒய் அச்சு திசையில் நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்தினால், ஒய் அச்சு திசையில் நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்டனின் 2ஆம் விதியை பயன்படுத்துகிறோம். அப்போ பயன்படுத்தும் போது நமக்கு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 2 கூறுகளாக பிரிக்கிறோம். இப்போ மேல் நோக்கிங்கிறது ஒய் அச்சு தான், மேல் நோக்கி ஒய் அச்சு நமக்கு ப்ளஸ் வரும். அப்போ அதுக்கு நேராக கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா அது ஒய் அச்சு மைனஸ் வரும்.
இப்போ இது கிடைத்தளத்தில் இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா XH வரும். அப்போ இது OHல ப்ளஸ்ஸு, இது வந்து OHல மைனஸ். அப்போ OHல பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கனால நமக்கு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். மைனஸ் mg cos theta ப்ளஸ் nj ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. 0 இதுக்காண்டி ஈக்குவல் டு போடுறோம்னா, அதாவது OHல வந்து இயக்கம் இல்லை, இப்போ இயக்கம் இல்லை, முடுக்கம் இல்லை. அப்போ நமக்கு என்ன வரும்? 0. சமன்பாட்டின் இருபுறம் உள்ள கூறுகளை ஒப்பிடும்போது இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு வெக்டார், அதாவது OHனால J யூஸ் பண்ணியிருக்கோம், J கேப். XHனா நம்ம I கேப் யூஸ் பண்ணுவோம், OHங்கனால நம்ம J கேப் யூஸ் பண்ணுறோம். அப்போ n is equal to மைனஸ் mg cos theta. n நம்ம mg மைனஸ் வந்து அந்த ரைட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? n is equal to mg cos theta. n is equal to mg cos theta. ஓகே. சாய்தள பரப்பு ஏற்படுத்தும் செங்குத்து விசையின் எண் மதிப்பு mg cos theta ஆகும். அப்போ nங்கிறது செங்குத்து, நார்மல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதனால் நமக்கு nங்கிற சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ செங்குத்து விசையின் எண் மதிப்பு எதற்கு சமமானா mg cos thetaவுக்கு சமம். பொருள் x அச்சு திசையில் a முடுக்கத்துடன் சறுக்கி செல்கிறது. எனவே x அச்சு திசையில் நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்துகிறோம். அப்போது நமக்கு இயக்கம் பார்த்தீங்கன்னா x அச்சில் தான் இருக்குது, y அச்சில் இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு x அச்சை பயன்படுத்தி நியூட்டன் விதியை பயன்படுத்தி சமன்பாட்டை உருவாக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x அச்சில் அதோட முடுக்கம் எப்படி இருக்குது, அதற்கான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா x அச்சில் பார்த்தீங்கன்னா mg sin theta கிடைக்கும். x அச்சில் பார்த்தீங்கன்னா mg sin theta. அதில் வந்து இதில் நமக்கு y அச்சில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கிய விசை, மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா mg cos theta இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா nங்கிற செங்குத்து விசை இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு x அச்சில் பார்த்தீங்கன்னா mg sin theta, அதுக்கு ஈக்குவலான என்னென்னா ma. அதோட இயக்கம் வந்து எந்த திசையில் இருக்குன்னா, அதாவது பாசிட்டிவ் ma I, x அச்சுனா I, y அச்சுனா j. ஓகே. இப்போ இருபுறமும் கூறுகளை ஒப்பிடும். அப்போ mg sin theta ஈக்குவல் டு ma, mg sin theta ஈக்குவல் டு ma. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா m கேன்சல் பண்ணலாம். இதில் mக்கும் இந்த mக்கு கேன்சல் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கிடைக்கும்? a is equal to g sin theta. a is equal to g sin theta.